அப்புறம் என்ன கையை நினைச்சிட வேண்டியதானே? உங்க பொண்ணான கையால அந்த பெண்ணை மட்டும் அமுக்கிருங்க. 8 கிராம் ஒரு பவுனுக்கு 2 பேர் சேர்ந்து 7.25 கிராம் இருக்கு. இன்னும் ஒரு 1/4 கிராம் வேணும். அதான் திருமாவளவன். போட்டுக்க. யோ மாமூல் வேணா கேட்டு தொலையா, அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுற. அப்புறம் என்ன கையை நினைச்சிட வேண்டியதானே? பதவியை பார்த்து பல்லை இழிக்கிறவர் அல்ல திருமாவளவன். பதவியை என் தலையில் இருக்கிற முடிக்கு சமமாக கருதுகிறவன் நான். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். 3 தனி தொகுதிகள் மற்றும் ஒரு பொது தொகுதி கேட்ட நிலையில் பின்னர் குறைந்தது 3 தொகுதிகளாவது பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தது. இந்த நிலையில் கடந்த முறை ஒதுக்கப்பட்டதை போல இந்த முறையும் விசிகாவிற்கு 2 தனி தொகுதிகளை திமுக ஒதுக்கியுள்ளது. பதவியை பார்த்து பல்லை இழிக்கிறவர் அல்ல திருமாவளவன். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். அங்கே ஒரு இடத்தில் கூட காங்கிரஸ் வர வாய்ப்பில்லை. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இந்த மாதிரி பேசுற நாகரீகம் இல்லாத பேச்சு இல்ல. நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், வாங்க. என் மீது நம்பிக்கை வைத்து என்னோடு களப்பணியாற்றக்கூடிய என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் யார் எந்த சூழலிலும் பிஜேபியை தேர்வு செய்ய மாட்டான். எங்க போற? போகலான்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே. அப்புறம் என்ன கையை நினைச்சிட வேண்டியதானே? நாம் தமிழர் கட்சிக்கு புதிய சின்ன அது ஒரு கட்சியே கிடையாது. அந்த கட்சி தோத்து போன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஜெயிக்கிற கட்சியில சேர்றாண்டா புத்திசாலித்தனம். ஜெயிக்க போறது நம்மால தான். நீ என் கூட வந்துடுறா. உங்க அழைப்புக்கு ரொம்ப நன்றி. வந்துகிட்டே இருக்கேன். வென்று கப்போட கோப்பையோட வந்து நிக்கிறேன். எங்க அப்பாவே நம்பல. நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தாரு இப்பதான் புரிஞ்சது. அப்புறம் என்ன கையை நினைச்சிட வேண்டியதானே? சிஎம்ஆ இருந்தா பேஜ் 1, எதிர்கட்சி தலைவராக பேஜ் 9 எழுதப்படாத விதி கடந்த 80 ஆண்டுகளாக முன்னணி பத்திரிகையில். இன்னைக்கு அண்ணாமலை பேஜ் 1 வராரு, சிஎம் 6ஆம் பக்கத்துக்கு போறாரு. பாரம்பரிய பத்திரிகையிலே அது நடக்குது. அண்ணாமலை இஸ் த வண்டர்ஃபுல் பர்சன். அவர் மாதிரி இந்தியாவுக்கு நாட் ஓன்லி ஃபார் தமிழ்நாடு, இந்தியா லெவல்ல அவர் மாதிரி ஒரு ஆள் வேணும். இவர் வந்ததுக்கு அப்புறம் நாங்க இதெல்லாம் நடக்குது. அப்புறம் என்ன கையை நினைச்சிட வேண்டியதானே? செல்லம்மா கூப்பிடுறதா இருந்தா செல்லோன்னு கூப்பிடுவேன், பட்டுன்னு கூப்பிடுவேன். ஏண்டா டேய், உங்க அளவுக்கு உங்க அக்கிரமத்துக்கு ஒரு கொடுமைக்கு ஒரு வழி இல்லையாப்பா. கோவமா இருந்தா லூசு பயலேன்னு கூப்பிடுவேன். அப்புறம் வெண்ணம் அவனேன்னு கூப்பிடுவேன். வாடா போடா கூப்பிடுவேன் சார். இப்போ வீட்டுல என்டர் ஆகுறாருன்னா என்னடா கோபாலு. எங்க அப்பா அப்பவே சொன்னா, மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. ஆனா இப்படி ஆழமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவர் ஏதாவது என்கிட்ட சொல்றாருன்னா என்னடா சொல்றா கோவிந்தா. இந்த பொம்பளை வேண்டா முரத்துல புளிய வச்சிட்டு துரத்தி வித்தவா. கோவமா இருந்தா டே நாயே. ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா? நாயன்னு கூப்பிடுறத பத்தி உங்களுடைய மேலான கருத்து என்ன? ஏப்பா தம்பி, கடைசியா நீ என்னதான் சொல்ற? அதையும் செல்லமா எடுத்துக்க வேண்டியது. நீ படுத்துற பாடு எங்களை. ஷை ஷை ஷை. அறிவு கட்டவல எங்கடி பாத்து போயிட்டு இருக்க? அறிவு இல்ல உனக்கு? ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அன்பா சொல்லுங்க. அறிவு கட்டவல எங்கடி பாத்து போற? அறிவு இல்ல உனக்கு? வேண்டாம், 1/4 நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. இதெல்லாம் வீண் சவடால். இது அல்ல போனா பாட்டா போடுறா. போட்டுக்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மள சந்தோஷப்படுத்துற அவங்களையும் நம்ம சந்தோஷப்படுத்துவோம். உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.